ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இவ்வளோ பெரிய வஞ்சிர மீனை எப்படி ஃபிஷ் மார்க்கெட்டில் வாங்கணும்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஃபிஷ் மார்க்கெட்டில் எப்படி மீன் வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம குக்கிங் வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து டைமிங் தாங்க. நம்ம எப்போ போகிறோன்றது முக்கியம். வீக் டேஸாக இல்லை வீக்கெண்டாக அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். நம்ம வந்து சாட்டர்டே ஈவினிங் போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் வேணுன்றதுக்காக நம்ம சண்டே ஏர்லி மார்னிங் போகலாம் அப்படின்னு பிளானை மாற்றியாச்சு. அங்கே வந்து ஒரு 6 o'clock இருக்க மாதிரி நம்ம பிளான் பண்ணியாச்சு. நம்ம லொக்கேஷனில் இருந்து ஒரு 20 kilometers தான் இந்த பழவேற்காடு ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது. நம்ம கரெக்டாக அங்கே வந்து ஒரு 6:20 போயாச்சு. பழவேற்காடு பிரிட்ஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஃபிஷ் மார்க்கெட் வந்து இருக்குது. நம்ம அங்கே ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போய் தேடிட்டு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கடையில் போயிட்டு அப்படியே வாங்காமல் ஃபஸ்ட்டு எங்கெங்கே என்னென்ன வெரைட்டி கிடைக்குது, எவ்வளோ ரேட்டுக்கு போடுறாங்க, எடையை விட கொஞ்சம் அதிகமாக போடுறாங்களா இல்லை எடைக்கு கரெக்டாக போடுறாங்களான்னு எல்லாமே சுற்றி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம ஒரு கடையில் போய் வாங்கிட்டோம்னா அங்கே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கடைக்கு வந்து அதை விட கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய குழப்பம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுற்றி எல்லா கடையும் பார்த்துக்கோங்க. எங்கெங்கே எவ்வளோ ரேட் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒருத்தர்கிட்டயா போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லைங்க. அவங்களே அங்கே கத்தி கத்தி ரேட்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம என்னென்ன வாங்க போகிறோம், எங்கே கடையில் வாங்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கனவாலாம் 200க்கு தாங்க கேஜி வாங்கினேன். நிறைய இருந்துச்சு. எடையை விட அதிகமாகவே போட்டாங்க. அதே மாதிரி ப்ரான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம அங்கே போய் வாங்கினோன்னா வந்து ரேட் ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ இல்லாத வெரைட்டி தேடி நீங்கள் வாங்கினீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கூட இருக்கும். அங்கே எது நிறைய மீன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ரேர் வெரைட்டிலாம் தேடிட்டு போனீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கூட சொல்லுவாங்க. ஸோ அங்கே எது நிறைய இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வஞ்சிர மீன் வந்து வாங்கியாச்சுங்க. ஒரு 1600க்கு வாங்கினோம். இது வந்து ஒரு 2 kg அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ண எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் மீன் வாங்குறப்ப நீங்கள் அங்கேயே கொடுத்து கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஷார்ப்பான கத்தி வீட்டிலலாம் இருக்காது. ஸோ மீனை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிவிடுவோம், நசக்கி அப்படி இப்படி பண்ணிவிட்டு. ஸோ அங்கேயே நீங்கள் கொடுத்து கட் பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கேயே க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு சிலர் வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுட்ருப்பாங்க. ஆனால் பெருசாக அங்கே ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கடையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. அங்கே ரேட் ரொம்ப கூட சொல்லுவாங்க. ஸோ அவங்க நேற்று வச்சுருந்த மீன்லாம் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்காது. இப்போ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேங்காய் பாறை மீன் வாங்கலாம் அப்படின்னு போனால் அது வந்து அங்கே இல்லை. ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அவங்க நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் வாங்கலை, ரேட் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. வஞ்சிரம் வந்து நிறைய இடத்துல இருந்துச்சு. ஸோ ரேட்டும் வந்து கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நான் வஞ்சிர மீன் வாங்கிட்டேன். அதே மாதிரி நண்டுலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ நண்டு வாங்கிட்டேன், கனவா வாங்கிட்டேன். ப்ரான் வந்து ரேராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அதை சூஸ் பண்ணல. ஸோ எதுலாம் நிறைய இருக்க மாதிரி இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ரேர் வெரைட்டிஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மீன் வெட்டுறதுலாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மீன்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் எது கொடுத்தாலுமே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. கனவா, ப்ரான் எல்லாமே கட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் போகிறப்போ ஒரு பேக்கோ இல்லை கவர் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா வந்து அங்கே கவரு அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்லாம் ரொம்ப ரேட்டு கூடவா இருக்கும். ஒரு கவரே வந்து பார்த்திங்கன்னா 10 rupees அந்த மாதிரி சொல்லுவாங்க. பக்கெட்லாம் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. பக்கெட் எதுக்குன்னா நம்ம ஐஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வந்தீங்கன்னா மீன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்கெட்டு அங்கே ரேட் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இந்த மீன் எல்லாமே கட் பண்ணி வாங்கியாச்சு. அண்ணன் சூப்பராக கட் பண்ணி கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. எல்லாத்தையுமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஒரு 8 o'clock வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. மீன்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா வாங்கிட்டு ஒரு 8 o'clock வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வஞ்சிர மீனை வச்சு நான் நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. ஃபிஷ் ஃப்ரை போட்டிருக்கேன், வறுத்த மீன் கறி இதெல்லாமே வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் உள்ளே போய் ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள், என்னென்ன போட்டிருக்கேன்னு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி செஞ்சதுனால. நிறைய பேர் நம்ம வறுத்த மீன் கறி போட்டதில் வந்து ஆயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய வீடியோஸ்லாம் வந்து சொல்கிறீங்க ஆயில் வந்து நிறைய போடுறீங்கன்னு. ஏன் நம்ம நிறைய போடுறோன்னா, ஒரு சில கிரேவிஸ்லாம் வந்து நம்ம எண்ணெய் நிறைய இருந்தால் தாங்க டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செய்கிறதில்ல. இதை எல்லாரும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா வரணும். இப்போ வீட்டிலனா நம்மளோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுருவோம். பட் எல்லாருமே அதை பார்க்குறதுனால அவங்களுக்கு நல்லா வரணுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நீங்கள் சொல்கிறதுனால நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆயிலெலாம் கம்மி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டுக்கலாம். இங்கே
இங்கே வாங்கின எல்லாத்தையுமே நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். கனவா ரெசிபி, நண்டு ரெசிபி, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வறுத்த மீன் கறி எல்லாமே போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த மாதிரி லாங் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய லாங் வீடியோஸ் போடலாம். பாய்.